Hello students, last video standardization and simplification of work சில studies பற்றிலாம் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணோம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா டெய்லரினுடைய டிஃப்ரென்ஷியல் பீஸ் வேஜ் சிஸ்டம் பற்றி நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு இமீடியட்டாக வரும். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ப்ரீவியஸ் வீடியோஸினுடைய லிங்க் கொடுத்துருக்கு, அது கிளிக் பண்ணி பார்க்கும்போது இந்த சாப்டர் வந்து உங்களுக்கு தெளிவாக புரியும். ஓகே, டிஃப்ரென்ஷியல் பீஸ் வேஜ் சிஸ்டம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆர்கனைசேஷனில் வந்து சில ஒர்க்கர்ஸ் வந்து எஃபிஷியண்ட்டாக ஒர்க் பண்ணுவாங்க, சில ஒர்க்கர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்எஃபிஷியண்ட்டாக ஒர்க் பண்ணுவாங்க. அதாவது திறன்பட செயல்படுறது. ஒர்க்கர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில ஒர்க்கர்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப ஆக்டிவாக தங்களுடைய ஸ்கில் செட்டெல்லாம் பயன்படுத்தி அவங்களுடைய ஒர்க்கை வந்து ரொம்ப எஃபெக்டிவாகவும் எஃபிஷியண்ட்டாகவும் செய்வாங்க. சில ஒர்க்கர்ஸ் வந்து அந்த மாதிரி வந்து இருக்க மாட்டாங்க, அதில் ஒரு டல்னஸ் வந்து அவங்கக்கிட்ட இருக்கும். ஸோ இப்படிப்பட்ட இந்த எஃபிஷியன்ட் அண்ட் இன்எஃபிஷியன்ட் ஒர்க்கர்ஸ் கிட்ட இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் என்ன, ஓகேவா? அவங்கள வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் டிஃபர் பண்ணணும். இப்போ வந்து எஃபெக்டிவாக ஒர்க் பண்ணுற ஒரு ஒர்க்கர் இருப்பாங்க, இன்எஃபெக்டிவாக ஒர்க் பண்ணுற ஒர்க்கர் இருப்பாங்க. அவங்க ரெண்டு பேரையுமே வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுற விதத்தை வந்து அவர் எப்படி மெஷர் பண்ணுறாரு, எதன் மூலமாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பீஸ் வேஜ் சிஸ்டம் மூலியமாக இவர் வந்து ரெஃபர் பண்ணுறாரு. நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆர்கனைசேஷனில் வந்து ப்ராடக்டை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கான ஸ்டாண்டர்ட் டைம் வந்து ஃபிக்ஸ் பண்ணிப்பாங்கன்னு நான் சொன்னேன் இல்லையா? ஆல்ரெடி அவங்க வந்து எல்லா ரிசர்ச் எல்லாம் பண்ணிவிட்டு ஓகே இந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு இவ்வளோ டைம் வந்து எடுக்கும், ஓகேவா, இதுக்கு இவ்வளோ ஒர்க்கர்ஸ் வந்து தேவைப்படுவாங்க அப்படின்றத ஆல்ரெடி வந்து அவங்க வந்து அந்த ஸ்டாண்டர்ட் டைமை வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிடுவாங்க. ஒரு சில பேராமீட்டர்ஸை வந்து அவங்க ஃபிக்ஸ் பண்ணிவிடுவாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க்கர்ஸ்க்கு வந்து அவங்களுக்கான ஒர்க்கை வந்து பிரித்து கொடுக்கப்படும், ஓகேவா? ஸோ அந்த டாஸ்க்கை வந்து அவங்க வந்து அந்த ஸ்டாண்டர்ட் டைமில் வந்து அவங்க வந்து கம்ப்ளீட் பண்ணணும், ஓகேவா? பட் இதை பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்திங்கன்னா டெய்லர் வந்து பார்த்திங்கன்னா எஃபிஷியன்ட் இன்எஃபிஷியன்ட் ஒர்க்கராக அவர் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணார். எப்படி பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஒரு ஒர்க்கை வந்து ஒரு 1 ஹவரில் வந்து இந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு கொடுக்குறாங்க. இது வந்து ஸ்டாண்டர்ட் டைம். இப்போது எஃபிஷியன்ட் ஒர்க்கர் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒன்று அந்த 1 ஹவரில் வந்து அவருக்கு கொடுத்த டார்கெட்டை வந்து தாண்டி அவர் வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து ப்ராடக்டை ப்ரொடியூஸ் பண்ணாருன்னா ஹீ இஸ் எ எஃபிஷியன்ட் ஒர்க்கர். இன்எஃபிஷியன்ட் ஒர்க்கர்னால் கொடுக்கப்பட்ட நேரத்தில் வந்து கம்மியான அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த டார்கெட்டை விட அவர் வந்து கம்மியாக வந்து ப்ராடக்டை ப்ரொடியூஸ் பண்ணார் அப்படின்னா ஹீ இஸ் எ இன்எஃபிஷியன்ட் ஒர்க்கர் அப்படின்ற பேசிஸில் வந்து டெய்லர் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறாங்க, ஓகேவா? ஸோ இப்போ வந்து ஒரு எஃபிஷியன்ட் இன்எஃபிஷியன்ட் ஒர்க்கரை வந்து அவங்களுடைய அந்த ஸ்டாண்டர்ட் டைமை ஃபிக்ஸ் பண்ணி அவங்களுக்குன்னு ஒரு டாஸ்க்கு கொடுக்கப்படுது. அந்த டாஸ்க்கு கொடுக்கப்படும் பொழுது அந்த டாஸ்க்குக்கான நேரத்துக்குள்ளேயோ இல்லை அந்த நேரத்துக்கு அப்பாற்பட்டோ அவங்க வந்து எவ்வளோ ப்ராடக்டை வந்து அந்த ப்ராடக்டை வந்து அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத பேஸ் பண்ணி தான் அந்த எஃபிஷியன்ட் அண்ட் இன்எஃபிஷியன்ட் ஒர்க்கரை வந்து டெய்லர் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறாரு. ஓகே, அப்படி எஃபிஷியண்ட்டாக ஒர்க் பண்ணக்கூடிய அந்த ஒர்க்கரை வந்து டெய்லர் வந்து என்ன நினைக்கிறாருன்னா அவங்களுக்கு வந்து மோட்டிவேட் பண்ணுற விதமாக வந்து அவங்களுக்கு ஏதாவது ஒரு ரிவார்ட்ஸ் மாதிரி நம்ம வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்காக கொண்டு வரப்பட்டது தான் டிஃப்ரெண்ட் ரேட் வேஜ் பேமெண்ட் அப்படின்ற ஒரு விஷயத்தையே வந்து அவர் வந்து கொண்டு வந்தாங்க, ஓகேவா? ஸோ எப்படி இதை வந்து அவர் கால்குலேட் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் டைம் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அந்த ஸ்டாண்டர்ட் டைமில் வந்து நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா இப்போது எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு நாளைக்கு வந்து ஒரு அந்த ஸ்டாண்டர்ட் டைமில், ஓகேவா, ஒரு நாளைக்கு இல்லை ஒரு நாளைக்கு ஒரு டே எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த டேயில் வந்து ஒரு ஒர்க்கர் வந்து 10 யூனிட் ஆஃப் ப்ராடக்டை அவரால் ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்றது தான் ஸ்டாண்டர்டானது, ஓகேவா? ஒரு நாளையில் 10 யூனிட்ஸ் ஆஃப் ப்ராடக்டை வந்து அவங்க வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும். அப்படி வந்து கொடுக்கப்பட்ட நேரத்தை விட கொடுக்கப்பட்ட நேரத்தில் அந்த 10 ப்ராடக்டை விட அதிகமாக ஒரு ப்ராடக்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறவங்கள தான் எஃபிஷியன்ட் ஒர்க்கர்னு சொல்கிறோம். கொடுக்கப்பட்ட அந்த ப்ராடக்டை யூனிட்டை விட கம்மியாக, அதாவது 10க்கும் உள்ளே வந்து ப்ராடக்டை அந்த ஒரு நாளில் ப்ரொடியூஸ் பண்ணாங்கன்னா அவங்களே இன்எஃபிஷியன்ட் ஒர்க்கர்னு அப்படின்னு சொல்கிறோம். இப்போ எஃபிஷியன்ட் ஒர்க்கரை வந்து எப்படி அவர் வந்து மோட்டிவேட் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
யார் ஒருத்தர் வந்து ஸ்டாண்டர்டான அந்த டைம் கொடுக்கப்பட்ட நேரத்தில் வந்து 10 யூனிட்டுக்கும், இது எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன், 10 யூனிட்டுக்கும் மேலே வந்து இப்போ ஈவன் ஒரு 11 யூனிட்டே வந்து அவங்க வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போது கொடுக்கப்பட்டது 10, ஆனால் அவர் வந்து இன்னும் ஒரு யூனிட் வந்து எக்ஸ்ட்ராவாக தான் அவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அப்படிப்பட்ட எஃபிஷியன்ட் ஒர்க்கருக்கு வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு வேஜ் ரேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஓகேவா, ஒரு ப்ராடக்ட்டுக்கு ஒரு யூனிட்டுக்கு ஒரு 50 ரூபா அப்படின்னா அவங்க ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. எப்போ அந்த 50 ரூபாய் இம்ப்ளிமெண்ட் ஆகும் அப்படின்னா அவங்க கொடுக்கப்பட்ட அந்த 10 யூனிட்டையும் விட அதிகமாக உற்பத்தி செய்யும் பொழுது ஒரு யூனிட்டுக்கு 50 ரூபான்ற விகிதத்தில் அவங்களுக்கு 550 ரூபா ஒரு நாளைக்கு வந்து வேஜஸாக வந்து கொடுக்க போகிறாங்க. சப்போஸ் இன்எஃபிஷியன்ட் ஒர்க்கர் அப்படின்ற பட்சத்தில் 10 யூனிட் ப்ரொடியூஸ் பண்ண வேண்டிய இடத்துல அவர் எத்தனை யூனிட் ப்ரொடியூஸ் பண்ணுறாரு? 9 யூனிட் தான் அவர் ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. அவரை தான் நம்ம இன்எஃபிஷியன்ட் ஒர்க்கர்னு சொல்கிறோம். ஸோ அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்படி கொடுக்கப்பட்ட அந்த யூனிட்டுக்கும் கம்மியாக ஒருத்தவங்க ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்னா அப்போது ஒரு ப்ராடக்ட்டுக்கு ஒரு யூனிட்டுக்கு அவங்களுக்கு 40 ரூபா மட்டும்தான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறாங்க பாருங்கள். 10 ரூபா வந்து அவருக்கு அதிகமாக வருது எஃபிஷியண்ட்டாக ஒர்க் பண்ணுறவங்களுக்கு ஒவ்வொரு பீஸ்க்கும். ஆனால் இன்எஃபிஷியண்ட்டாக ஒர்க் பண்ணுறவங்களுக்கு 10 ரூபா கம்மி ஆகிடுது ஒரு பீஸுக்கும். அப்போது என்ன ஆகுது, 9 யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணவங்களுக்கு ஒரு நாளைக்கு 360 ரூபா வேஜஸ் கொடுக்குறாங்க. இதுவே வந்து அவங்க கொடுக்கப்பட்ட அந்த ஒரு நாளையில் மோர் தேன் 10 யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ண இன்னொரு எஃபிஷியன்ட் ஒர்க்கருக்கு வந்து 550 ரூபா வந்து கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி அவர் என்ன பண்ணுறாருன்னா டிஃப்ரென்ஷியேட் வேஜ் ரேட் சிஸ்டத்தை வந்து அவர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இது என்ன காரணத்துக்காக, இதனால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒர்க்கர்ஸ்க்கு வந்து அவங்கள வந்து மோட்டிவேட் பண்ண, ஓகே நம்ம வந்து இன்னும் நம்ம கொஞ்சம் எஃபெக்டிவாக ஒர்க் பண்ணணும் செய்யணும் அப்படின்ற அந்த மோட்டிவேஷன் அவங்களுக்கு கிடைக்கும். இதுவே எஃபிஷியன்ட் ஒர்க்கர்ன்னும் போது இன்னும் நம்ம வந்து ஃபர்தராக ஒர்க் பண்ணணும், நமக்கு இன்னும் வந்து அதற்கான ஒரு ரெமுனரேஷன் நமக்கு கிடைக்கும் அப்படின்ற அந்த மைண்ட் செட் வந்து அவங்களுக்கு உருவாகும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அப்போது அக்கார்டிங் டு டெய்லர் வந்து பார்த்திங்கன்னா அந்த 190 ருபீஸ், அதாவது அந்த 550 ரூபாக்கும் அந்த 360 ரூபாக்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த 190 ரூபா இருக்குது இல்லையா, அது வந்து பார்த்திங்கன்னா இன்எஃபிஷியன்ட் ஒர்க்கரை வந்து மேலும் அவங்க வந்து இன்னும் பெட்டராக நீங்கள் ஒர்க் பண்ணணும் அப்படின்ற மோட்டிவேட் பண்ணுற விதமாக தான் வந்து இந்த பீஸ் ரேட் வேஜ் சிஸ்டம் வந்து கொண்டு வந்துச்சு அப்படின்னு சொல்கிறாரு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக வந்து உங்களுக்கே தெரியும் டெய்லருடைய மெத்தடாலஜி வந்து ஒன் பெஸ்ட் மெத்தடை வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும் இல்லையா. ஸோ ஒன் பெஸ்ட் மெத்தடை ஃபாலோ பண்ணணும். அந்த மெத்தடாலஜியை வந்து சரியான முறையில் ஃபாலோ பண்ணி அந்த டேவினுடைய ஒர்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணணும். ஓகேவா. ஸோ அப்போது யாரெல்லாம் வந்து அந்த ஒர்க்கை வந்து சரியான முறையில் எஃபிஷியண்ட்டாக செய்ய முடியும், எந்த ஒர்க்கர் எஃபிஷியண்ட்டாக செய்ய முடியாது அப்படின்றத டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்காக தான் வந்து அந்த காம்பன்சேஷன் சிஸ்டம் அப்படின்ற ஒரு விஷயத்தையே வந்து அவர் கொண்டு வந்தது. அதனால தான் அந்த டிஃப்ரென்ஷியேட் வேஜ் சிஸ்டம் அப்படின்றத வந்து அவர் வந்து கொண்டு வந்தது. ஓகேவா. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு எஃபிஷியண்ட்டான ஒரு ரிசல்ட் வரணும் அப்படின்னா நம்ம வந்து இந்த டிஃப்ரென்ஷியல் சிஸ்டமை அவர் கையில் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அந்த இடத்துல மேனேஜர் அண்ட் ஒர்க்கர் 2 பேருமே வந்து இணைந்து செயல்படும் பொழுது மட்டும்தான் அந்த ரிசல்ட் வந்து எஃபெக்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. இப்போது ஸோ இந்த இடத்துல வந்து இந்த டிஃப்ரென்ஷியல் பீஸ் வேஜ் சிஸ்டமில் வந்து அவங்க வந்து எக்ஸாக்ட்லி சொல்ல வர்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டெக்னிக்ஸ் ஆஃப் சயின்டிஃபிக் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கும் பொழுது டெய்லர் வந்து என்ன ப்ரிஸ்கிரைப் பண்ணுறாருனா எஃபிஷியன்சி, அதனுடைய ரிசல்ட்டை வந்து நம்ம எப்படி வந்து பார்க்கணும் அப்படின்றது தான் வந்து இந்த டிஃப்ரென்ஷியல் பீஸ் வேஜ் சிஸ்டமில் கொண்டு வராரு. இந்த எஃபிஷியன்சி ஆஃப் ஒர்க்கை வந்து நம்ம இன்னும் இம்ப்ரூவைஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக கொண்டு வரப்பட்டது தான் இந்த டிஃப்ரென்ஷியல் பீஸ் வேஜ் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ
அப்போது அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஒர்க்கருக்கும் ஒவ்வொரு மேனேஜருக்கும் இடையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சுமூகமான ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து அங்கே வந்து இருக்கணும். ஓகேவா? ஸோ அதிகப்படியான சர்ப்ளஸ் வந்து கிடைக்கணும் அப்படின்ற அந்த எண்ணத்தை தாண்டி வந்து என்ன பண்ணணும்னா ஒரு ஒர்க்கரும் ஒரு மேனேஜரும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு அவங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு இணக்கமான ஒரு சூழ்நிலை இருக்கணும். ஹார்மனி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அதிகப்படியாக இருக்கும் பொழுது கண்டிப்பாக சக்ஸஸ் அந்த ஆர்கனைசேஷனுடைய கோல்ஸை வந்து அவங்க ஈஸியாக ரீச் பண்ண முடியும். அவங்கள வந்து ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாமல் அவங்களுக்கான ஃப்ரீடத்தை ஒர்க்கர்ஸ்க்கு வந்து மேனேஜர்ஸ் வந்து கொடுக்கும் பொழுது கண்டிப்பாக அவங்களால வந்து சரியான முறையில் ஒர்க் அவுட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த சயின்டிஃபிக் மேனேஜ்மெண்ட்டினுடைய பிரின்சிபல் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இந்த சயின்டிஃபிக் மேனேஜ்மெண்ட் பிரின்சிபலில் வந்து பார்த்திங்கன்னா டெய்லர் வந்து முக்கியமாக வந்து கருதுறது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா சேஞ்ச் ஆஃப் மைண்ட் செட். ஓகேவா? ஒர்க்கர்ஸினுடைய மைண்ட் செட்டை வந்து நம்ம என்ன பண்ணணும்? சேஞ்ச் பண்ணணும். ஸோ எஃபிஷியண்ட்டாக ஒர்க் பண்ணுறவர் பற்றி பிரச்சனை கிடையாது. இன்எஃபிஷியண்ட்டாக ஒர்க் பண்ணக்கூடிய அந்த ஒர்க்கரை வந்து மோட்டிவேட் பண்ணுறது. ஓகேவா? அந்த அவங்களுடைய அந்த மைண்ட் செட்டை வந்து அவர் வந்து என்ன பண்ணணும்? இம்ப்ரூவைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஓகேவா? ஸோ மென்டல் ரெவல்யூஷன் அப்படின்ற ஒரு கான்செப்டை வந்து அவர் வந்து கொண்டு வராரு. ஓகேவா? ஸோ இந்த மைண்ட் செட்டு வந்து இதை தான் ஒரு பெரிய கீ ஃபேக்டராக வந்து டெய்லர் வந்து இந்த இடத்துல வைக்கிறாரு. ஸோ இந்த மென்டல் ரெவல்யூஷன் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஒர்க்கர்ஸுக்காகட்டும் சரி இல்லை மேனேஜ்மெண்ட்டுக்காகட்டும் சரி அவங்களுடைய ஆட்டிடியூடு. ஓகேவா? அவங்க வந்து காம்படிஷன் போட்டி அப்படின்ற அந்த எண்ணத்தை தாண்டி ரெண்டு பேரும் வந்து ஒரு கோஆப்ரேட்டிவாக இணைந்து செயல்படணும் அப்படின்ற அந்த மைண்ட் செட்டுக்கு அவங்க வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. போத் ஷுட் ரியலைஸ் ஒவ்வொருத்தரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து டிபெண்ட் பண்ணி தான் இருக்காங்க அப்படின்றத வந்து அவங்க முதல்ல வந்து புரிஞ்சிக்கணும். ஸோ அப்படி அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து இணைந்து செயல்படும் போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களுடைய ப்ரொடக்டிவிட்டியும் அதிகமாகும். அதே போல் பார்த்திங்கன்னா அவங்களுடைய சர்ப்ளஸும் அதாவது ப்ராஃபிட் ரேட்டும் வந்து அதிகமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தேவையில்லாத மேனேஜர் ஒர்க்கர் அப்படின்ற அந்த அவங்களுக்குள்ளையான அந்த போட்டி பொறாமைகள் அதெல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா எலிமினேட் பண்ணணும். இதையெல்லாம் எலிமினேட் பண்ணிவிட்டு ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு கோஆப்ரேட்டிவாக ஒர்க்கரும் ஒரு மேனேஜ்மெண்ட்டும் வந்து ஒரு கோஆப்ரேட்டிவாக வந்து செயல்படும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஃபாலோ பண்ணக்கூடிய அந்த மெத்தடாலஜியை வந்து சரியான முறையில் அவங்களால ஃபாலோ பண்ணவும் முடியும். அவங்களுடைய ரிசல்ட்டும் வந்து எஃபிஷியண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா மேனேஜரும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு ஆர்கனைசேஷனில் வந்து ஒரு ப்ராஃபிட் வருது எனக்கு அப்படின்னா அதில் ஒரு பார்ட்டை வந்து நான் என்ன பண்ணணும்? ஒர்க்கருக்காக நான் வந்து அதை அவங்களுக்கு ஒரு பார்ட் வந்து அவங்களுக்கு நான் கொடுக்கணும். கண்டிப்பாக அது என்ன ஆகும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து அது ஒரு மோட்டிவேஷ்னலாக வந்து அவங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெசன்ட் ஸ்டேட்டஸ் ஆஃப் தி சயின்டிஃபிக் மேனேஜ்மெண்ட். ஓகே, டெய்லருடைய பீரியடில் வந்து ஒரு சயின்டிஃபிக் மேனேஜ்மெண்ட்டை அவங்க எப்படியெல்லாம் அப்ரோச் பண்ணாங்க அப்படின்றத நம்ம பார்த்தோம். இன்றைக்கி ப்ரெசண்ட்டாக வந்து இந்த சயின்டிஃபிக் மேனேஜ்மெண்ட்டை எப்படி வந்து அந்த பிரின்சிபல்ஸை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து இருக்கக்கூடிய டெக்னிக்ஸ் எல்லாம் வந்து நியூ டெக்னிக்ஸ் எல்லாம் வந்து அதிக அளவில் தொடர்ச்சியாக வந்து என்ன ஆகிட்டு வருதுன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் வருது இல்லையா? தொடர்ச்சியாக வந்து என்ன ஆகிட்டு இருக்கு? டெவலப் ஆகிட்டே தான் வருது. அப்போது சயின்டிஃபிக் மேனேஜ்மெண்ட்டை வந்து அந்த பிரின்சிபலை வந்து ஒரு பேஸாக வச்சுக்கிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க? இந்த அவங்களுடைய அந்த ப்ரொடக்டிவிட்டி ஆக்டிவிட்டியை வந்து அவங்க வந்து எஃபிஷியண்ட்டாக ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு அவங்க வந்து முற்படுறாங்க இல்லையா? ஸோ நியூ டெக்னிக்ஸ் ஹவ் பீன் டெவலப்டு ஆஸ் எ சீக்வல் டு சயின்டிஃபிக் மேனேஜ்மெண்ட். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ரேஷன் ரிசர்ச் வாஸ் டெவலப்டு இன் செகண்ட் வேர்ல்டு வார் டு ஆப்டிமைஸ் த டிப்ளாய்மெண்ட் ஆஃப் வார் மெட்டீரியல். அதாவது செகண்ட் வேர்ல்டு வாரில் வந்து பார்த்திங்கன்னா
நிறைய ரிசர்ச்சர்ஸ் எல்லாம் வந்து அவங்க டெவலப் பண்ணி வாருக்கான மெட்டீரியலை எப்படி வந்து சரியான முறையில் பயன்படுத்து, அந்த டெக்னிக்ஸை வந்து எப்படி பயன்படுத்து. பழைய முறையில் வந்து ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் நடக்கும் பொழுது அப்போது யூஸ் பண்ண டெக்னிக்ஸ் அப்படின்றது வேறு, வார் மெட்டீரியல்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணது வேறு. ஆனால் அதே செகண்ட் வேர்ல்டு வார்னும் போது அந்தந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி நிறைய ரிசர்ச் ஒர்க் பண்ணி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த வார் மெட்டீரியலை வந்து பயன்படுத்துறதுக்கு ஆரம்பித்தாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு காலகட்டத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த டெக்னிக்ஸ் அப்படின்றது வந்து டெவலப் ஆகிட்டே வருது. ஓகேவா? அதே போல் வந்து பார்த்திங்கன்னா அசம்பிளி லைன் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து எஃப்டபிள்யூ டெய்லர் கொண்டு வந்தார் அப்படின்றத நம்ம வந்து பார்த்தோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபோர்டு மோட்டார் கம்பெனி அப்படின்றவங்க வந்து இந்த அசம்பிளி லைன் அப்படின்ற கான்செப்டை வந்து அவங்க ஃபாலோ பண்ணி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா மாடல் டி கார் அப்படின்ற காரை வந்து அவங்க வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இந்த அசம்பிளி லைன் அப்படின்றத பேஸ் பண்ணி வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஃபோர்ட் மோட்டார் கம்பெனி வந்து மாடல் டி அப்படின்ற காரை வந்து அதிக அளவிலாக அவங்க வந்து ப்ரொடியூஸ் பண்ணாங்க. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா லேட்டஸ்ட் டெவலப்மெண்ட் இன் சயின்டிஃபிக் மேனேஜ்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா லீன் மேனுஃபேக்சரிங் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வந்து இன்றைக்கி காலகட்டத்தில் வந்து சயின்டிஃபிக் மேனேஜ்மெண்ட்டில் வந்து கொண்டு வரப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ரோபோட்டிக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் ப்ரொடக்ஷன் லெவலில் வந்து அதிக அளவில் வந்து டெவலப் ஆகிருக்கு இல்லையா? ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சயின்டிஃபிக் மேனேஜ்மெண்ட்டில் ஒரு பார்ட்டாக வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதனாலெல்லாம் என்ன ஒரு சேஞ்சஸ் ஏற்பட்டிருக்கு அப்படின்னா நம்மளுடைய ப்ரொடக்டிவிட்டி லெவலை வந்து அது இன்க்ரீஸ் பண்ணியிருக்கு. டெக்னிக்ஸை வந்து அந்தந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம ரிசர்ச் பண்ணி அதை நம்ம ஒர்க் அவுட் அந்த பேசிக் பிரின்சிபிள்ஸோட நம்ம ஒர்க் அவுட் பண்ணும் பொழுது நம்மளுடைய ப்ரொடக்டிவிட்டி லெவலை வந்து அது இன்க்ரீஸ் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டேர்ம்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. தட் இஸ் டேர்ம்ஸ் ஃபார் மாடர்ன் ப்ரொடக்ஷன் ஆர் சயின்டிஃபிக் மேனேஜ்மெண்ட்டில் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து 4 டேர்ம்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஜஸ்ட் இன் டைம் மேனுஃபேக்சரிங், அதுக்கப்புறம் லீன் மேனுஃபேக்சரிங், கெய்சன் அண்ட் 6 சிக்மா அப்படின்ற 4 மாடர்ன் ப்ரொடக்ஷன் வந்து டேர்ம்ஸை வந்து இந்த இடத்துல வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஜஸ்ட் இன் டைம் மேனுஃபேக்சரிங் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அதாவது இந்த ஜஸ்ட் இன் டைம் மேனுஃபேக்சரிங்கை பொறுத்த வரைக்கும் அதனுடைய மேனுஃபேக்சரிங் ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் டிசைன்டு டு இன்க்ரீஸ் த எஃபிஷியன்சி. ஓகேவா? அதாவது அவுட்புட்டை வந்து அதிக அளவில் கொண்டு வரணும். ஆனால் வேஸ்டேஜ் ஒரு ப்ராடக்டை ப்ரொடியூஸ் பண்ணும்பொழுது ஆகக்கூடிய அந்த வேஸ்ட் இருக்கு இல்லையா, அதை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா கம்மியாகணும். ஓகேவா? அது கம்மியாகி நம்மளுடைய அவுட்புட் வந்து அதிக அளவில் இருக்கணும். ஓகேவா? அது வந்து இந்த ஜேஐடி மூலிமா வந்து அந்த ஸ்ட்ராட்டஜியை வந்து அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா டொயோட்டா மோட்டார் கார்பரேஷன், டொயோட்டா கம்பெனி இருக்கு இல்லையா, கார் கம்பெனி இருக்கு இல்லையா, அவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜேஐடி மேனுஃபேக்சரிங் ஸ்ட்ராட்டஜியை தான் வந்து அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. எப்படி அப்படின்னு பார்த்திங்கன்னா எப்போ வந்து ஒரு கிளையண்ட்டு வந்து தனக்கு தேவையான ஒரு காரை வந்து அவங்க ஆர்டர் பண்ணுறாங்க அப்படின்றாங்களோ அந்த சமயத்தில் தான் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த காருக்கு தேவையான ரா மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையுமே அவங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணி அதற்கான ப்ராசஸையே வந்து அவங்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ முதல்லையே வந்து அதுக்கு காசு செலவு பண்ணி ரா மெட்டீரியல் வாங்கி வச்சு அதை ஸ்டாக் பண்ணி வச்சு அது வேஸ்ட் ஆகிடும் இல்லையா? ஸோ அந்த மாதிரியான வேஸ்ட் எல்லாத்தையுமே வந்து இவங்க கம்மி பண்ணி எப்போ வந்து கிளையண்ட்டுக்கு அந்த ப்ராடக்டினுடைய தேவை ஏற்பட்டு ஆர்டர் வருதோ அப்போ வந்து அவங்க வந்து அவங்களுடைய அந்த ப்ராடக்டை ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி டொயோட்டா மோட்டார் கார்பரேஷன் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜேஐடி மேனுஃபேக்சரிங் ஸ்ட்ராட்டஜியை வந்து இவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. அதே போல் பார்த்திங்கன்னா கேன்பேன் அப்படின்றத ஒரு விஷயம் வந்து இவங்க ஃபாலோ பண்ணுறாங்க, சிஸ்டத்தை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷெட்யூலிங் சிஸ்டம். அதாவது ஜேஐடி அதாவது ஜஸ்ட் இன் டைம் மேனுஃபேக்சரிங் ப்ளஸ் இந்த கான்பன் ஷெட்யூலிங் சிஸ்டம். இது ரெண்டு கான்பன் அப்படின்னா என்னென்னா விஷுவல் சிஸ்டம் டு ட்ராக் த ப்ராசஸ் ஆஃப் டாஸ்க். இப்போ ஒரு டாஸ்க் அவங்க பண்ணிகிட்ருக்காங்கன்னா விஷுவலாக நம்ம வந்து அதை பார்க்குறது. ஓகே, அவங்கள வந்து எவ்வளோ டைமில் வந்து அவங்க எடுக்கிறாங்க, எப்படி வந்து அவங்க ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்றத வந்து விஷுவலாக பார்க்குறது தான் கான்பன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இதை ரெண்டுத்தையும் வந்து பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்திங்கன்னா ப்ராடக்டை வந்து அவங்க வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா
லீன் மேனுஃபேக்சரிங். ஸோ லீன் மேனுஃபேக்சரிங் வந்து பார்த்திங்கன்னா லீன் மேனுஃபேக்சரிங் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இந்த மேனேஜ்மெண்ட்டில் வந்து அவங்களோட மோஸ்ட்டாக அவங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 7 வேஸ்ட்டு என்ன, அதாவது எது தேவையில்லாதது அப்படின்னு பார்த்திங்கன்னா அதில் ஓவர் ப்ரொடக்ஷன், அதிகப்படியாக வந்து ப்ராடக்டை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடாது, வேஸ்டிங் டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது, டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராசஸிங்க்கு அதிக டைம் எடுக்கக்கூடாது, மூமெண்ட்ஸ் அதிகமான மூமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ராடக்டை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கான தேவையில்லாத எலிமினேட் பண்ண வேண்டிய விஷயங்கள். அதே மாதிரி இன்வென்ட்ரி தேவையில்லாமல் ஸ்டாக் பண்ணி வைக்கிறது, ஸ்க்ராப் அதிகப்படியாக வாங்கிட்டு அதை வந்து உபயோகப்படுத்த முடியாமல் ஸ்க்ராப்பில் போடுறது. ஸோ இந்த மாதிரியான இந்த 7 வேஸ்ட்டை வந்து அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்றத ஃபோக்கஸ் பண்ணுறது தான் லீன் மேனுஃபேக்சரிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. ஸோ இவங்களோட கான்செப்ட் என்னென்னா எலிமினேட் வேஸ்ட். ஓகேவா. அதே போல் குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணணும், ப்ரொடக்ஷனுக்கு வந்து ஆன் டைமுக்கு கொடுக்கணும், அதே போல் பார்த்திங்கன்னா ப்ரொடக்ஷன் டைமையும் வந்து ரெடியூஸ் பண்ணணும், அதே போல் அதுக்கு ஆகக்கூடிய செலவையும் ரெடியூஸ் பண்ணணும். இதை வந்து ஃபோக்கஸ் பண்ணுறது தான் வந்து பார்த்திங்கன்னா லீன் மேனுஃபேக்சரிங் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது வந்து கெய்சன் அப்படின்ற ஒரு டேர்ம் யூஸ் பண்ணுறாங்க. கெய்சன் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு ஜாப்பனீஸ் வேர்டு. அதுக்கு வந்து மீனிங் பார்த்திங்கன்னா சேஞ்ச் ஃபார் த பெட்டர் ஆர் கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த கெய்சனுடைய மீனிங். ஓகேவா. ஸோ கெய்சனுடைய மெயின் எய்மாக என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்பெனியில் எல்லா லெவல்ஸ் ஆஃப் எம்ப்ளாயீஸும் வந்து பார்த்திங்கன்னா இந்த கெய்சன் அப்படின்ற கான்செப்டை வந்து ஃபாலோ பண்ணணும். கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட், ஒர்க்கில் வந்து ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அதை எப்படி இம்ப்ரூவைஸ் பண்ணி இன்னும் பெட்டர்மெண்ட்டாக கொண்டு போக முடியும் அப்படின்றத சொல்கிறது தான் கெய்சன். இவங்களுடைய மெயின் கோல் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரேட்டர் எஃபிஷியன்சி, ஹையர் குவாலிட்டி அண்ட் லெஸ் வேஸ்ட். ஓகேவா. இதுதான் வந்து அவங்களுடைய கோலாக வந்து இருக்குது. ஸோ கண்டினியூஸ், அதாவது சின்ன சின்ன சேஞ்சஸ். இப்போ வந்து டெக்னாலஜி வைஸ் பார்த்திங்கன்னா அது டெவலப்மெண்ட் வந்து ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் ஒவ்வொரு காலகட்டத்துலேயும் வந்து மாறிட்டே இருக்கு இல்லையா. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் வந்து சின்ன சின்ன ஒவ்வொரு பீரியட் டைமுக்கு ஏற்ற மாதிரி அவங்க என்ன பண்ணணும்னா கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட் வந்து அவங்களுடைய ஒர்க்கில் வந்து கொடுத்துட்டே இருக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக கம்பெனிலேயும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ரொடக்டிவிட்டி இம்ப்ரூவ்மெண்ட் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. ஸோ இப்போ இந்த கெய்சனில் வந்து பார்த்திங்கன்னா know your customer, let it flow, go to Gamba, empower people, be transparent. ஸோ இந்த கான்செப்ட்ஸை தான் அவங்க வந்து இந்த இடத்துல வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. இது ஜஸ்ட் ஃபார் இன்ஃபர்மேஷன் வந்து நான் சொல்கிறேன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 6 சிக்மா அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு பிஸ்னஸ் மெத்தடாலஜி. ஓகேவா. அதாவது ஸ்டாட்டிஸ்டிக்கல் அண்ட் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் டூல்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுறது. ஓகேவா. ஸோ இதை பேஸ் பண்ணி வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுடைய ப்ராசஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணி அவங்களுடைய டிஃபெக்ட்ஸை வந்து அவங்களுடைய தவறுகளை வந்து குறைக்கிறது. ஓகேவா. ஸோ அவங்களுடைய ப்ரொடக்டிவிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா எப்படி ஒரு அவங்களுடைய ப்ராசஸை வந்து இம்ப்ரூவைஸ் பண்ணுறது அண்ட் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா தவறுகளை வந்து எப்படி வந்து டிஃபெக்ட்ஸை வந்து கம்மி பண்ணுறது அப்படின்றது இந்த 6 சிக்மா மெத்தடாலஜி மூலிமா வந்து கொண்டு வராங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் அண்ட் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் டூல். இது வந்து ஒரு டூல் மாதிரி தான் இது. ஓகேவா. ஸோ அந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் வச்சு அந்த ரிசர்ச் ஒர்க் வச்சு ஓகேவா இவங்க வந்து ஒர்க்கை வந்து எப்படி ப்ராசஸ் பண்ணி எப்படி வந்து டிஃபெக்ட்ஸை வந்து ரெடியூஸ் பண்ணுறது அப்படின்றது தான் மெயின் எய்மாக வந்து வச்சுருக்கு. ஸோ இதனுடைய கோல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குவாலிட்டியான ப்ராடக்டை வந்து கொண்டு வரணும். ஓகேவா. ஸோ டு அச்சீவ் தி லெவல் ஆஃப் குவாலிட்டி. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா டிஃபெக்ட்ஸ் வந்து ஒரு மில்லியன் ஆப்பர்ச்சுனிட்டிஸில் வந்து 3-4 டிஃபெக்ட்ஸுக்கு மேலே இருக்கக்கூடாது அப்படின்றது தான் இந்த 6 சிக்மாவோடைய மெயின் கான்செப்டாக வந்து இருக்குது. இந்த 6 சிக்மா அப்படின்றது என்ன அப்படின்னா டிஃபைன், மெஷர், அனலைஸ், இம்ப்ரூவ், கண்ட்ரோல் அண்ட் வெரிஃபை. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த 6 சிக்மா அப்படின்றது. டிஃபைன் அப்படின்றது வந்து எந்த பர்பஸுக்காக இந்த ப்ராடக்டை இந்த ப்ராஜெக்டை நம்ம பண்ணுறோம் அப்படின்றத ஃபஸ்ட்டு நம்ம வந்து டிஃபைன் பண்ணிக்கணும்.
அடுத்தது மெஷர்மெண்ட். என்னென்ன காம்பனன்ட்ஸ் வந்து அந்த ப்ராசஸ்க்கு அந்த ப்ராடக்ட்டுக்கான ப்ராசஸ்க்கு வந்து தேவைப்படுது, அந்த ப்ராடக்டினுடைய கேப்பபிலிட்டி என்ன, ஸோ அதுக்கு என்ன இம்பார்ட்டண்ட் காம்பனன்ட்ஸ் எல்லாம் வந்து எவ்வளோ குவான்டிட்டி வந்து நமக்கு தேவைப்படுது அப்படின்றத மெஷர் பண்ணுறது. அடுத்தது அனலைஸ், அதாவது டேட்டாஸை வந்து சரியான முறையில் வந்து அனலைஸ் பண்ணுறது. எப்படி வந்து நம்மளுடைய ப்ராடக்டை வந்து டிசைன் பண்ணுறது, இல்லை இந்த டிசைன் ஒரு வேளை சரியாகலைன்னா அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் டிசைன்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறது அப்படின்றத வந்து அவங்க அனலைஸ் பண்ணுறது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இம்ப்ரூவ். இப்போது ஒவ்வொரு அனலைசேஷனுக்கு அப்புறமும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ரிசல்ட் கிடைக்கும் இல்லையா. ஸோ அந்த ரிசல்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எது பெஸ்ட்டு டிசைனாக வந்து இருக்கும் அப்படின்றத நம்ம வந்து பார்க்கணும். சப்போஸ் அதில் வேறு என்ன இம்ப்ரூவைசேஷன், டெக்னாலஜி வைஸ் என்ன இம்ப்ரூவைசேஷன் கொடுக்க முடியும் அப்படின்றதையும் நம்ம பார்க்கணும். அடுத்தது கண்ட்ரோல். புட் த செலக்டட் டிசைடர் இன் தி ப்ராக்டிஸ். ஸோ எந்த ஒரு டிசைனை வந்து நம்ம வந்து கொண்டு வந்திருக்கோம், எந்த ஒரு விஷயத்தை வந்து நம்ம ப்ராடக்டில் கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அதை வந்து பார்த்திங்கன்னா செலக்ட் பண்ணிக்கணும். அதை அண்ட் வெரிஃபை கன்ஃபார்ம் த டிசைன் இஸ் ஒர்க்கிங் ஆஸ். ஸோ நாம் நினச்சதுக்கு ஏற்ற மாதிரி அந்த ப்ராடக்டை வந்து ஒர்க் ஆகுதா அப்படின்றதையும் வந்து நம்ம என்ன பண்ணணும், வெரிஃபை பண்ணிக்கணும். ஸோ இந்த 6 சிக்மாஸ், இந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டாஸ் அந்த குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் டூல்ஸ், ஸோ இதை பேஸ் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஒரு ப்ராடக்டை வந்து எப்படி நம்ம வந்து ஒரு பர்ஃபெக்டாக நம்ம வந்து கொண்டு வர முடியும் அப்படின்றது அந்த கான்செப்டை வந்து இந்த இடத்துல வந்து கொண்டு வராங்க. இது வந்து பார்த்திங்கன்னா டெக்னிக்ஸ் ஆஃப் சயின்டிஃபிக் மேனேஜ்மெண்ட்டில் இந்த டேர்ம்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த டாப்பிக்கில் உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் டவுட்ஸை நான் கிளாரிஃபை பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.